சென்னை வேளச்சேரியில் ஜெப்டோ ஊழியர் மீது இளைஞர்கள் போதையில் கொடூர தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டுவதுதான் சாதனையா என இபிஎஸ் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்த அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் நேற்று மளிகை பொருள் டெலிவரி செய்யும் நபரான பார்த்திபன் என்பவர் மீது இருவர் நடுரோட்டில் அருவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள காணொலி என்பது நெஞ்சை பதற வைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை முறை இது போன்ற கொடூரமான காட்சிகளை தமிழக மக்கள் காண வேண்டும் என்று முதலமைச்சரை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தாக்கிய இளைஞர்கள் கஞ்சா போதையில் இந்த தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் வருவதாகவும் 4.5 ஆண்டுகளாக நான் எதை தொடர்ந்து எச்சரித்து வந்தேனோ அது இப்போது சர்வசாதாரணமாகி இருக்கிறது எனவும், இப்படி மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டுவதை தான் தன் சாதனையாக கருதுகிறாரா முதலமைச்சர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறையை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிட்டு அறிவாள்களுக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் தமிழக மக்களை இரையாக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று இபிஎஸ் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த ஊழியர் பார்த்திபனை தாக்கியோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டம் சம்பந்தமாகவும் இந்த அறிவாள் கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து தமிழக அரசை அவர் குறை சொல்லியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.